தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. Where to file check dishonor cases. ஒரு செக் டிஸானர் கேஸ் வந்து நடக்குது. அப்போ அந்த கேஸை வந்து எந்த ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் வரும்? ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டி வேற அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அண்ட் தென் வந்து பேயி வந்து யாருக்கு நீங்கள் செக் கொடுக்குறீங்களோ அவங்க ஜுரிடிக்ஷனில் மட்டும்தான் ரைஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு கீ ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேஸில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு நபருக்கு நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க, அந்த நபர் வந்து நீங்கள் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகுது. அப்போ அந்த நபர் எங்கே வந்து கேஸை வந்து கரெக்டாக வந்து ஜுரிடிக்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த ஜுரிடிக்ஷனில் ஃபைல் பண்ண கேஸ் உங்களுக்கு ஃபேவராக மேபி நியர்பை உங்களுடைய நியர்பை லொக்கேஷனில் அந்த கேஸை மூவ் பண்ணணும்னா பண்ண முடியுமா இல்லையா? ஸோ இதற்கான தெளிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கீ ஹைலைட்ஸ் மட்டும் இம்பார்ட்டண்டாக என்ன இருக்குன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ கேஸோட ஓவர்வியூ. ஸோ இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா செக் கொடுத்த நபர் வந்து டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடுறாரு. அவரோட நியர்பை லொக்கேஷனில் வந்து கேஸை ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள் லொக்கேஷனில் ரைஸ் பண்ண கேஸ். தட் மீன்ஸ் வந்து இந்த கேஸோட இன்ஃபீரியர் கோர்ட்ஸ் அண்ட் தென் அப்பீல் இருக்கும். ஸோ ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது. அப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இது. இந்த கேஸில் இன்வால்வ் ஆன லீகல் செக்ஷன் 130 and 142 ஆஃப் என்ஐ ஆக்ட். என்ஐ ஆக்ட்னா நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், முக்கியமாக இந்த செக் டிஸானருக்காக. ஸோ இந்த ஆக்டில் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது. முக்கியமாக இந்த டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ மேலும் வந்து ஒரு கேஸ் எந்த ஜுரிடிக்ஷன் கரெக்டான ஜுரிடிக்ஷன், ஸோ அதையும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ கேஸோட பேக்ரவுண்ட். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஓவர் டிராஃப்ட் லிமிட் கேட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு கம்பெனிஸ் இருந்தாலே அவங்க ஓவர் டிராஃப்ட் லிமிட் வந்து அலோவ் பண்ணுவாங்க பேங்க். பட் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். பட் இந்த லிமிட்டேஷன் அந்த ஓவர் டிராஃப்ட் எடுக்கும்போது செக்யூரிட்டி ரீசனுக்காக அவங்க செக்கை கொடுத்துருப்பாங்க. இல்லை மேபி அந்த ஓவர் டிராஃப்ட் லிமிட்டை இவங்க எடுத்து அதற்கு வந்து நீங்கள் திரும்பவும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணும்போது செக் கொடுத்துருப்பீங்க. இதே மாதிரி இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியும் அந்த ஓவர்லாப் டிராஃப்ட் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த அமௌண்ட்டை அடைக்கிறதுக்காக ஒரு செக்கை கொடுக்குறாங்க. அந்த செக் வந்து டிஃபால்ட் ஆகுது. ஸோ இந்த செக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோட்டக் மஹிந்திரா கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க. ஸோ திரும்ப கோட்டக் மஹிந்திராவுக்கு ஒரு செக் கொடுக்குறாங்க. அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகுது. அப்போது இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் சண்டிகரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் இந்த கலெக்ஷன் நடக்குது. பொதுவாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுடைய இந்த ஓவர் டிராஃப்ட் லிமிட் கலெக்ஷன் வருது. அப்போது இந்த பர்டிகுலர் சண்டிகரில் அவங்க செக்கை வந்து இவங்க வந்து பேயின்னு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து செக்கை பேங்க்கில் போடும்போது அவங்க ஓவர் டிராஃப்ட் லிமிட்காக கொடுத்துக்கப்பட்ட செக்கை வந்து போடும்போது பவுன்ஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஜூரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சண்டிகர். ஸோ அங்கே வந்து இந்த கம்பெனி மேலே வழக்கு தொடர்றாங்க. they filed a case there. The petitioner sought a transfer of the case from Chandigarh to Coimbatore citing inconvenience. ஸோ இந்த நம்ம பார்க்குற இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்பீலுக்கு வரக்கூடிய சுப்ரீம் கோர்ட் கேஸில் பெட்டிஷனர் வந்து இந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து சண்டிகரில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப லாங், ஸோ எங்களோட நியர்பை லொக்கேஷன் கோயம்புத்தூர், ஸோ இங்கே தான் வந்து இந்த வழக்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கன்னு ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கே சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த வழக்கு. இப்போது ரெண்டு கொஷின். ஒன்று, ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிடைக்குமா இந்த மாதிரி வழக்கில்? அதுக்கு அடுத்தது வந்து எது வந்து கரெக்டான ஜுரிடிக்ஷன்? மேபி இந்த பார்ட்டி இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர், பட் இவங்க கலெக்ஷன் பண்ணக்கூடிய இடம் சண்டிகர். ஸோ வெரி லாங் டிஸ்டன்ஸ். ஸோ மேபி இந்த பேங்க் வந்து தவறாக
சண்டிகரில் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுதான் வந்து 2 கொஷின். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அழகான அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கீ பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கேஸ், இந்த மாதிரி உள்ள கேஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகும். நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வந்து இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 138 ஆஃப் என்ஐ ஆக்ட் மஸ்ட் பி ஃபைல் த லொக்கேஷன் ஆஃப் த பேயி பேங்க். ஸோ பேயி பேங்க்னா யாருக்கு அந்த செக்கை வழங்கியிருக்காங்க, சண்டிகரில் இருக்க கொட்டாக் மஹிந்திரா பேங்க். ஸோ அந்த பேங்க் தான் பேயி. ஸோ அவங்க டிஸானர் ஆனதுனால அவங்களோட லொக்கேஷனில் தான் ஆஸ் பர் என்ஐ ஆக்ட் அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்து சண்டிகரில் பண்ணுறாங்க. ஸோ ஜூரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, the case was correctly filed in Chandigarh since the bank collection amount was there. ஸோ கரெக்டாக அவங்க வந்து சண்டிகரில் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வீனியன்ஸ் ஃபேக்டர். இப்போ இந்த பிட்டிஷனர் வந்து அவங்க கன்வீனியன்ஸ்க்காக அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பிட்டிஷனை ரைஸ் பண்ணுறாங்க சிஆர்பிசி 406. ஸோ லீகல் இன்ஸ்டிடியூஷன், இந்த செக்ஷன் 142A ஆஃப் என்ஐ ஆக்ட் ப்ரிவென்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் மல்டிபிள் ஜூரிடிக்ஷன், டஸ் நாட் சப்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஸோ செக்ஷன் 142A ஆஃப் என்ஐ ஆக்டில் வந்து ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் மிஸ்யூஸ் ப்ரிவென்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல மல்டிபிள் ஜூரிடிக்ஷனாக கேஸை மாற்றிக்கிட்டே இருந்தால் கேஸ் வந்து டிலே ஆகும். ஸோ மேபி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் டிலே ஆகும்போது இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து டிலே ஆகும். ஸோ இந்த டிலேயால் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தடுப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்ஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆக்டில் மிஸ்யூஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவே எந்த இடத்துல பேய்க்கு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் அந்த ஜூரிடிக்ஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அந்த பேய்க்கு தான் உண்டு. அப்போ அதை வைத்து பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது பேஸ்ட் ஆன் த இன்கன்வீனியன்ஸ் ஆஃப் த பார்ட்டி. ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கன்க்ளூஷன். ஸோ இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டால் த ஸ்ட்ரென்த் ஆஃப் பொசிஷன் ஆஃப் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் ensures legal proceeding occur where the complainant bank is located, prevent unnecessary jurisdiction disputes, provides clarity on jurisdictional aspects of check dishonor cases. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரிவென்ஷன். தேவையில்லாமல் ஜூரிடிக்ஷனை மாற்றிட்டே இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் வந்து டிலே ஆகும். ஸோ அதிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஓட பொசிஷன் எங்கே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக எந்த ஜூரிடிக்ஷன் வேலிடுன்றதும் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ப்ரூவ் ஆகுது. இது நாட் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன், இதே ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துருந்தாலும் இந்த கேஸ் வந்து இதே மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னா அப்ளிகேபிள் ஆகும். ஸோ மேபி இதை வைத்து வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்காக முறையிடலாம். ஸோ திஸ் ரூலிங் பெனிஃபிட்ஸ் கம்ப்ளைண்ட் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிஸ்னஸ், reinforces the principle that costs must be filed at the payee bank location, ensures streamlined and effective legal proceedings in check bounce matters. ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் சிம்பிளாக இந்த பேயி பேங்க் எங்கே பேயி இருக்காங்களோ அந்த ஜூரிடிக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஃபார் தட் பர்சன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தாராளமாக நீதிமன்றத்துக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த கேஸோட ஷார்ட்டஸ்ட் கன்க்ளூஷன். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நிறைய பேர் ஒரு செக் பவுன்ஸ் கேஸில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கணும் அவங்க கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்ட நபர்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ வேறு எதனா இந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.